மினாசான் தோமு கொனிச்சிவா. காஞ்சியம் மித்தே இமிகா வக்காரு. அது நம்ம பார்க்க போற காஞ்சி ஃபர்ஸ்ட் ஆர் நியூ, அதாவது ஹட்ஸ் ஆர் ஷோ அப்படின்ற காஞ்சியோட ரீடிங்கோட வர வேரியஸ் காம்பினேஷன்ஸ் காஞ்சி. சோ வாங்க என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காஞ்சி என்னன்னா ஷோ நிச்சி, அதாவது ஓப்பனிங் டே ஆர் ஃபர்ஸ்ட் டே. இதுல நிச்சி காஞ்சி இருக்கிறதுனால இத நம்ம ஷோ நிச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காஞ்சி என்னன்னா நிஹோன் ஹட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் ஜப்பான். சோ நிஹோனோட காஞ்சிய சேர்த்து இந்த ஹட்ஸையும் சேர்த்து நிஹோன் ஹட்ஸ் அப்படின்னு சொல்லும். பார்க்க போற காஞ்சி என்னன்னா ஹட்ஸ் மிமி. சோ ஏதோ ஒன்னு ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறோம். சோ இந்த செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் காஞ்சி பாத்தீங்கன்னா மிமியோட காஞ்சி, அதாவது இயரோட காஞ்சி. சோ அதையும் சேர்த்து ஹட்ஸ் மிமி அப்படின்னு சொல்றோம். பார்க்க போற காஞ்சி என்ன அப்படின்னா ஷோஹோ, அதாவது சம் பேசிக்ஸ் ஆர் சம்திங். சோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரோக்ரஸ், அதோட ஒரு ராடிக்கல். சோ அதனால இதோட சேரும்போது பேசிக்கா ஒரு சம்திங் ஆரம்பிச்சு அதை அப்படியே ப்ராக்ரஸ் பண்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காஞ்சி ஷோகென், அதாவது ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாக்குறோம், சீயிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். சோ இந்த காஞ்சி மிமாஸ், அதாவது பாக்குறதோட காஞ்சி. சோ அதோட சேர்ந்து வரும்போது ஷோகென் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காஞ்சி என்னன்னா ஷோசான், அதாவது ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த். சோ இந்த செகண்ட் காஞ்சி பாத்தீங்கன்னா உமாரேருவோட காஞ்சி, டு பி born. சோ அதனால ஷோசான் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த் அப்படின்னு அந்த காஞ்சியை குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காஞ்சி என்னன்னா ஹட்சுகோ, அதாவது லேட்டஸ்ட் நியூவெஸ்ட். சோ இது பாத்தீங்கன்னா கொதோமோட ராடிக்கல். சோ சம்திங் இப்போ நியூவா ஆரம்பிக்குது, நியூவா தொடங்குறது, அதனால சொல்றதுனால அத வந்து ஹட்சுகோ அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம பார்க்க போற காஞ்சி என்னன்னா ஹட்சுகோய், ஃபர்ஸ்ட் லவ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோயோட காஞ்சி. அதுல கொக்கரோ இருக்கு இல்லையா, ஒரு ராடிக்கல். சோ கோயோட காஞ்சி. சோ ஹட்சுகோய் ஃபர்ஸ்ட் லவ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காம்பினேஷன் காஞ்சி ஹட்சு யூகி. சோ இந்த காஞ்சி பாத்தீங்கன்னா யூகி ஸ்னோவோட காஞ்சி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்னோ ஆஃப் த இயர் குறிப்பிடுறதுக்கு இந்த காஞ்சியை யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ இந்த ஷோ ஆர் ஹட்ஸோட டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் காஞ்சி பார்த்து புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு சீரீஸ்ல உங்களை சந்திக்கும் வரை ஜமாதா, சைனோரா.